பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம ஒவ்வொன்றும் கற்றுக்கொள்கிறோம். இந்த நாளில் கூட யோபின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டீர். கவனிங்க, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருப்பதை காண்பீர். அப்போ அவருடைய கூடாரம் சமாதானமற்று காணப்படுவதை நீங்கள் தேவனோடு ஒரு குடும்பம் ஐக்கியப்படுமானால் அந்த குடும்பம் எங்கே இருக்குன்றீங்கன்னா சமாதானத்தை காணக்கூடிய ஒரு குடும்பமாய் மாறிவிடும். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற அநேகருடைய வாழ்க்கை பாருங்கள் எப்படி இருக்குன்னா சமாதான குறைவோடு இருக்கிறார்கள், சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள். எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரே பிரச்சனை 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 பிரச்சனை. இன்றைக்கு நாம் தேவனோடு ஐக்கியப்படும் போது, தேவனோடு உறவு கொள்ளும் போது, தேவனோடு பழகும்போது நம்முடைய கூடாரத்துக்குள்ளே தேவன் சமாதானத்தை வைத்திருக்கிறார். அதனால்தான் சீஷர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்காக நான் வைத்து போகிறேன் என்று சொல்லுகிறார். என்னை பின்பற்றுகிறவர்களை, என்னை தேடுகிறவர்களை, என்னை நம்புகிறவர்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். அது சொல்கிறார், நீர் அவரோடு பழகி சமாதானமாக இரு, அதனால் அவனுக்கு நன்மை உண்டாகும். அப்போ ஒரு மனிதன் அவரோடு பழகும்போது அவனுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை தேவன் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார், சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். சமாதானமாக அப்பொழுது தான் அவரோடு கூட இருக்க முடியும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே கவனிச்சுங்க, உம்முடைய கூடாரத்தில் சமாதானத்தை தேடி. அப்போ அவருங்க இந்த கூடாரத்துக்குள்ளே சமாதானம் இருக்க வேண்டும், சமாதானம் வாசம் பண்ண வேண்டும். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிமா. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டீர். கவனிங்க, இங்கே நம்ம வார்த்தையை பார்க்கணும், திரும்ப பார்க்கும்போது பாருங்க, சமாதானத்தை காண்பீர் என்று சொல்லிருக்கு. இப்போ சமாதானம் இல்லாமல் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை தேவன் காண செய்கிறவராக இருக்கிறார். அடுத்தது பாருங்கள், அதில் பாருங்கள், உம்முடைய வாசஸ்தலத்தை அவர் விசாரிக்கும் போது அதில் என்ன இருக்காதா? குறைவு இருக்காதான், குறைவு வராதான். இன்றைக்கு அநேகருடைய வீடுகள் குறைவுப்பட்ட ஒரு வீடுகளாக காணப்படுது. நான் நிறைய பேருக்காக ஜபிக்கும் போது தான் கடனாக இருக்குதுய்யா, என் வீட்டில் வியாதிப்பட்டிருக்காங்கய்யா, என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கலையா, என் வீட்டுக்குள்ளே இப்படியாப்பட்ட பிரச்சனை, அப்படியாப்பட்ட ஏதாவது ஒரு குறைவுகள் அண்டி கொண்டிருக்கு. அப்போ அங்கே சொல்கிறாரு, உம்முடைய கூடாரத்தை அவர் விசாரிக்கும் போது, அப்போ கர்த்தர் என்னுடைய கூடாரத்தை விசாரிக்க வேண்டும். யோபு சொல்கிறாரு, அவர் நிமிடம் தோறும் விசாரிக்கிறவராக இருக்கிறார். அப்போ விசாரிக்கிறார் என்று சொன்னால், என் தேவன் விசாரிக்கிறவர் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்குன்னு சொன்னால் அங்கே நிறைவை நீங்கள் பார்க்க முடியும், நிறை உள்ளவர்களாக இருக்க முடியும். அப்போ கர்த்தர் எங்கே விசாரிக்கிறார், எப்படியாப்பட்ட காரியங்களை விசாரிக்கிறார். அப்போது நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது, தேவனை துதிக்கும் போது, ஆராதனை வேளையில் தேவன் உன்னை காண வருகிறார். ஆனால் அந்த வேலையை நிறைய பேர் மிஸ் பண்ணுறீங்க. ஆராதனை வேலை என்ன பண்ணுறீங்க? மிஸ் பண்ணுறீங்க. ஆராதனை வேலை கவனத்தை சிதறீங்க. ஆராதனை வேலையில் பாருங்கள், அந்த நேரத்தை வேறொரு காற்று மேலே கவனத்தை வைக்கிறீங்க. இல்லை, அந்த நேரம் தான் உன்னை விசாரிக்க வருகிற நேரம். அந்த நேரத்தில் தான் தேவனுக்கு உனக்கு நல்ல உறவு ஏற்படக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் நீ கர்த்தரை துதித்து கொண்டிருப்ப, கர்த்தர் உன்னை பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. நீங்கள் அந்த நேரத்தை மிஸ் பண்ணுறாதீங்க. இன்றைக்கு ஆராதனைக்கு நான் ஒழுங்காய் போகிறேன், நான் தேவனை தேடுகிறேன், நான் தேவனோடு ஐக்கியப்படுறேன், எல்லாம் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் அந்த ஆராதனைக்குள்ளே தேவனோடு கூட இடைப்படுகிறாரா? இடைப்படல. நீ உண்மையாக வேலை செஞ்சுருக்க, வேலை செஞ்சு சம்பளம் வரல, என்ன பண்ணியிருப்ப? நீ அங்கே போய் கேட்ப, நீ சம்பளம் தரலாம், நான் கூட சண்டை போடுவேன்னுவேன், சம்பளம் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணுவேன். ஏன்? எதனால்? எந்த விஷயத்துக்காக? நான் வேலை செஞ்சுருக்கேங்கன்ட்டு. உண்மையாக நீ ஆராதிச்சேன்னு சொன்னால் உன் தேவன், ஏன்பா எனக்கு, அப்பா நீர் என்னை விசாரிக்க வரல, நீங்கள் ஏன்பா எனக்கு காணப்படல, நீங்கள் ஏன்பா எனக்கு உதவி செய்யலைன்னு சொல்லிட்டு அவரை நோக்கி பார்ப்போம். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே அநேகர் வந்துங்க இந்த ஆராதனை நேரங்களில் இப்படிப்பட்ட காரியங்களை குறைவை பார்க்குற ஜனங்களாக இருக்குங்க. தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஆராதனை வேலையில் தேவனோடு கூட ஐக்கியப்பட்டவர்களாய் மாற வேண்டும். அவர் விசாரிக்க நேரங்களை நீ அவரோடு கூட, அப்போ தான் உன் குறைவுகளை அவர் நிறைவேற்ற. நீ ஒரு வியாதிப்பட்டிருக்கிற, அந்த ஆராதனை வேலையில் வியாதி குணமாக்கப்படும். கவனிங்க, நீ கண்ணீரோடு இருக்கிற, ஆராதனை வேலையில் தேவன் உன்னோடு கூட பேசுவார், உன் கண்ணீர் துடைக்கப்படும். ஆராதனை வேளையில் தேவன் உன்னோடு கூட இருப்பதை பார்க்க முடியும், உன்னை ஆசீர்வதிப்பதை பார்க்க முடியும். அப்போது நாம் என்ன பண்ண வேண்டும்னா, நம்முடைய குறைவுகளோடு வாழ்கிறவராக இருக்கக்கூடாது. அவர் நம்மளை விசாரிக்கும் போது, நம்முடைய வாசஸ்தலத்தை அவர் விசாரிக்கிறார் என்று சொன்னால் என்ன நடக்கும் தெரியுமா? என் குறைவுகள் நிறைவாய் மாறும். அல்லேலூயா. இன்றைக்கி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்களாக இருக்கிற நீங்கள்
உங்கள் வாழ்க்கையில் ஏன் இந்த குறைவுகள் வருவதற்கான காரணம் என்ன? குறைவுபட காரணம் என்ன? குறைவு வருவதற்கான காரணம் என்ன? செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்தா ஏன் குறைவு வருதுன்னு கூட தெரிலங்க. ஏன் எனக்கு இந்த மாதிரி காரியங்க, ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை இப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஒரே ஒரு காரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன். லூக்காவில் 15ஆம் அதிகாரத்தில் அங்கே நீங்கள் பார்க்கும்போது அங்கே ஒரு வசனத்தை சொல்லுகிறார். இங்கே தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒரு காரியத்தை அறிஞ்சுக்கொள்ளணும். அங்கே ஒரு ஓமையை அவர் சொல்லும்போது எப்படி சொல்கிறேன்னா, ஒருவனுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறார். அந்த 2 குமாரில் பார்த்திங்கன்னா ஒருவன் பாருங்கள் தன் சொத்தை பிரி என்று சொல்கிறான். ஆஸ்தியில் பாதி எனக்கு தர வேண்டும். அப்போ கொடுத்துட்டாங்க. ஆஸ்தியில் பாதி என்ன பண்ணுறாங்க, பிரித்தாங்க, கொடுத்தாங்க. சில காலம் சென்ற பின்பு பாருங்கள், சில காலம் என்று சொல்லும்போது கொஞ்சம் நாட்கள். இந்த கொஞ்சம் நாட்கள் வரைக்கும் சொத்தை பிரித்து அவன் எங்கே தான் இருக்கிறான், அப்பாவோட தான் கூட இருக்கிறான். ஆனால் அந்த சொத்தில் ஒன்று கூட குறைபடவில்லை. அது குறைவாக மாறலைங்க. அது பிரித்து கொடுத்தாவே இருக்குது அந்த சொத்து. இவன் எப்போ தகப்பனுடைய வீட்டை விட்டு பிரிந்து போகிறானோ, தகப்பனை விட்டு தூரமாய் போகணும்னு நினைக்கிறானோ, அப்பொழுதுதான் அது குறைய தொடங்கிறது. அது குறைவாய் மாறுகிறது. உன் வீட்டுக்குள்ளே இன்றைக்கி குறைவு வர்றதுக்கு காரணம் நீ கடவுளை தேடாமல் போனதுனால தான் பிரச்சனை. நீ நினைக்கிற நான் நல்லா தான் சர்ச்சைக்கு போகிறேன், நல்லா தான் இருக்கிறேன், ஏன் தான் என் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லைங்க. ஒரே ஒரு காற்று நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. நீ தகப்பனை விட்டு எப்போ தூரம் போகிறியோ ஆலயத்துக்குலாம் வருவ, ஆனால் தேவனை தேடுவது குறைஞ்சிடும், பைபிள் வாசிப்பது குறைஞ்சிடும், ஜபம் குறைஞ்சிடும், பாடுவது குறைஞ்சிடும். இப்படி நீ கடவுளை விட்டு எங்கெல்லாம் தூரமாக போகிறியோ அப்போது நீ குறைவுபட தொடங்கிடுவாய். குறைவு வந்துவிடும். அந்த குறைவு உன்னை ஆண்டு கொண்டிடும். இப்போ அதில் பாருங்க 15 அதிகாரத்தில் 14ஆம் வசனம் வாசிங்க. எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அப்போ பாருங்க தொடக்கம் வந்துடுச்சா? எப்போ வந்துச்சு இது? தகப்பனோடு சில காலம் வாழ்ந்தான். சொத்தை பிரிச்சுட்டு வாழும்போது ஒன்று கூட குறைவில்லை. அவனுக்கு வேண்டியது கிடைத்தது. அங்கேயும் சாப்பிட்டுன்னு தான் இருக்கிறான், அங்கேயும் சந்தோஷமாக இருக்கிறான். அவனுடைய ஆசையில் ஒன்று கூட குறையலை. அவன் எப்போ அப்பா வீட்டை விட்டு வெளியில் போகிறானோ, ஆலயத்தை விட்டு வெளியே போறியோ, ஆண்டோடைய சமூகத்தை விட்டு வெளியே போறியோ, ஜபத்தை விட்டு வெளியே போறியோ, கர்த்தருடைய ஆராதனை விட்டு வெளியே போறியோ, நீ குறைவுபட தொடங்குவாய். குறைவு உன்னை ஆண்டு கொள்ளும். குறைவுள்ளவனாய் நீ மாறிடுவ. காரணம் என்ன? உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தரை விட்டு நீ வெளியே போகிறாய். உன்னை உயர்த்தக்கூடிய தேவனை விட்டு வெளியே போகிறாய். உனக்கு பாதுகாப்பு கொடுக்குற தேவனை விட்டு வெளியே போகிறாய். இப்போ பாருங்கள், யோபினுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி சமாதானம்லாம் போச்சு. குறைவு வந்ததுக்கு காரணம் என்ன? யோபு கர்த்தருடைய சமூகத்தோடு இருக்கா, கர்த்தரோடு கூட இருக்கிறான். இப்போ சாத்தா என்ன பண்ண சொன்ன, நீர் அவனையும் அவனுக்கு உண்டானதை என்ன பண்ணுறீங்க, வேலையடிக்கவில்லையோ, அவனை ஆசுவச்சாரு, வேலையடிச்சு வச்சுருக்கார். அப்போ பாருங்கள், ஒன்று கூட குறையாதபடிக்கு ஆசீர்வதிக்கிறவர், அதை பாதுகாக்கிற ஒரு தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். இந்த ஆசீர்வதிக்கிற தேவன் இன்றைக்கு பாதுகாக்கிற தேவனை விட்டு ஒரு மனிதன் வெளியே போவான் என்று சொன்னால் உன் ஆஸ்திகள் உயராது, அது குறையும். உன்னுடைய சரீரத்தில் பலன் கூடாது, பலன் குறையும். குறையதுக்கு காரணம் தான். உன்னுடைய சொந்த பந்தங்கள், உறவு, நல்ல குடும்பமாக இருந்தாங்க, நாங்கள் நல்லா சந்தோஷமாக இருப்போங்க, 10 பிள்ளைங்களும் ஒன்றா இருப்போங்க. நாங்கள் எப்போ தேவனை விட்டு தூரம் போகிறீங்களோ அப்போ அது குறைய ஆரம்பிக்கும். எப்போ பாருங்கள், எல்லாம் குடும்பம் வந்துன்னு இந்த பொண்ணு வீட்டுக்கு, அந்த பொண்ணு வீட்டுக்கு, அந்த சொந்தத்துக்கு, இந்த சொந்தத்துக்கு, இங்கே ஓடினே கிடத்தா அவங்க வேலையாக இருந்துச்சுன்னா அப்போ தான் குறைவு உள்ளே வரும். அப்போ தான் குடும்பம் 2ஆக பிரியும். குடும்பத்தில் எல்லாம் தனித்தனியாக போகிறதுக்கான வழியாக மாறும். ஏன்? நீ அங்கே தேவனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல், தேவனை தேடாமல், தேவனை விட்டு விலகிற ஒரு குடும்பம் வந்தால் அங்கே குறைவு உண்டாகிவிடும். தேவன் தான் இப்படி செய்கிறாரா? இல்லைங்க. நீ தேடாமல் போனால் பிசாசு சொல்ல வந்து நிற்கிறான். அங்கே செய்யக்கூடிய காரியங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். ஈவன் குறைவுபட தொடங்கினானாம். இந்த குறைவுபட தொடங்கினவன் இப்போ என்ன பண்ணான்னா, கொடிய பஞ்சம் ஒன்று உண்டாது. அந்த பஞ்சத்தில் இப்போ என்ன ஆகிறான்னா, சாப்பிட வழி இல்லாமல் அங்கே இருக்கிற ஒருத்தனோடு போயிட்டு என்ன பண்ணுறான், வேலை செய்யறதுக்கு போனான். இந்த குறைவை தான் நிறைவு செய்ய வேண்டும், இந்த குறைவை வராதபடிக்கு என்னை காத்து கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்பட்டான். இந்த பிரயாசம் எங்கே கொண்டு போச்சு தெரியுமா? அங்கே போய் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் மாறிட்டான். குறைவை நிறைவு செய்வன் நான் செய்திடுவேன் என்று ஓடினவன் சாப்பிட வழி இல்லாமல் நிற்கிறான். அந்த சாப்பிட வழி இல்லாதவன் நிற்பது, சாப்பாடு தான் கிடைக்கல,
அப்போ என்ன பண்ணுங்க, அப்பா தேடிக்கணுமா இல்லைங்களா? தேடக்கூடிய உணர்வு இல்லை. உணர்வற்றவன் என்ன பண்ணுறது தெரியுமா? பன்றிகளுக்கு வைத்திருக்கிற காரியங்களை எடுத்து தான் சாப்பிட வேண்டும் என்று நினைக்கிறான், தன் பசியை ஆற்ற வேண்டும் என்று நினைக்கிறான். நீ குறைபட 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 நீயா எல்லாத்தையும் சரி பண்ணிடணும். எங்க ஒரு கடனாக போயிடுச்சுங்க, இவர்கிட்ட வாங்கி அவர்கிட்ட கொடுத்துருவாங்க, அவர்கிட்ட வாங்கி இவர்கிட்ட கொடுத்து நீ கொடுக்க 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 கடங்காரனா மாறின வருவேன். 1000 ரூபாய் தர வேண்டியதுக்கு நீ என்ன பண்ணுவேன்? போகிற இடத்துல 1000 ரூபாய் கொடுங்க, அவர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வாங்கி கொடுப்பியா? 1000 ரூபாய் தரணும், கொடுக்கணும். சரி, நம்ம போய் வாங்கிட்டு ஒரு 1500 வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? 1000 ரூபா அங்கே கொடுத்துடலாம், 500 ரூபா செலவுக்கு வச்சுக்கலாம். 1500 ரூபாய் கடனாக மாறிச்சா? இப்போ அந்த 1500 ரூபாய் கொடுக்க வேண்டிய என்ன பண்ணுறான் தெரியுமா? வாங்குற ஒரு 2000 ரூபா வாங்க, 2500 ரூபா வாங்கு, வீட்டு செலவு கொஞ்சம் பார்த்துக்கலாம். இப்போ 2500 ரூபா பாரு, நீயா நிவர்த்தி செய்ய செய்ய என்ன ஆகுதுன்னு சொன்னால், கவனிங்க, குறைவு பெரிதாய் மாறிக்கொண்டே போகிறது. இந்த இளையகுமாரன் தன் குறைவுகளை நானே சரி பண்ணிக்குவேன் நினைக்கும் போது அங்கே போன இடத்துல சாப்பாட்டுக்கு வழியில்லாத நிலைமை. அதையும் நானே பார்த்துக்கொள்ள, சரி அதுதான் கிடைக்கல, இதை சாப்பிடுவேன், அதுவும் சாப்பிட முடியல, அந்த பன்றிகளுக்கு வைத்தது கூட சாப்பிட முடியல. இப்போ என்ன நிலைமை தெரியுமா அவனுடைய நிலைமை? அவன் நிலைமையில் இப்போ பாருங்கள், இங்கேருந்து அவன் துரத்தப்படுகிற ஒரு சூழ்நிலை. அங்கே வேலை செய்ய முடியாது, அந்த குறைவை நிறைவு செய்ய முடியாது, வெளியே. இப்போ தான் யோசிக்கிறான், பரத்துக்கு விரோதமாகும், என் தகப்பனுக்கு விரோதமாகும் நான் பாவம் செய்தேன் என்று உணர்ந்தான். இப்போ புறப்பட்டான். இப்போ எங்கே தெரியுமா? எங்கேருந்து நான் வந்தனோ, எந்த இடத்த விட்டு நான் வந்தனோ அதே இடத்த நோக்கி நான் இப்போ போகணும்னு சொல்லிட்டு தகப்பன் வீட்டை நோக்கி போகும்போது, எப்போ தகப்பனுடைய வீட்டை தேடி வருகிறானோ இவன் குறைவுகள் மாறிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா! இவன் குறைவை மாற்றுகிறார் தேவன். எப்படி மாறுச்சு? இவன் வந்த உடனே அந்த தகப்பன் அணைத்து கொள்ளுகிறான். இவன் குடும்பத்தில் இவனுடைய காரியங்களை எதெல்லாம் குறைவு, இவன் வாயை கூட திறக்கலை. வந்து கட்டி அணைத்து, வஸ்திரம் இல்லை வஸ்திரத்தை மாத்துறா, பாதரட்சை மாற்று, அதிகாரம் இல்லை அதிகாரத்தை என்ன பண்ண கொடுன்னு சொல்லிட்டு மோதத்தை போட்டு, இப்போது சாப்பாட்டுக்கான இவனுக்கு கொழுத்த கண்டடிச்சு நம்ம விருந்து. எப்போ நீ தகப்பன் வீட்டை தேடி வந்து தகப்பனோடு ஐக்கியம் வைத்து தகப்பனோட உறவைக்கிறையோ, உன் குறைவுகள் நிறைவாய் மாறிவிடும். உன் குறைவு அங்கே இல்லாமல் போகும். நீ கேட்க தேவையில்ல, அப்பா கொஞ்சம் சோறு போடுங்கப்பா, அதுக்கு தாம்மா வந்தேன், நீ கேட்கவே தேவையில்லை. நீ வந்தால் போதும், அவர் உன் தேவையை சந்திப்பார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கல, இன்றைக்கி நீ எங்கே இருந்தாலும் பின்மாற்றத்தில் இருக்கியா, இன்றைக்கி தேவனை தேடி வா. உன் வாழ்க்கையில் சமாதானத்தை தேவன் கொடுப்பார். உன்னுடைய கூடாரத்தில் இன்றைக்கி சமாதானத்தை தேவன் உண்டு பண்ணுவார். இன்றைக்கி தூரமாக இருக்கிறியா, இன்றைக்கி ஆண்டவர் தேடி வா, உன் குறைவுகளை தேவன் மாற்றுவார். இல்லைங்க நான் அந்த ஊரில் வேலைக்கு போகிறேங்க, நான் இந்த ஊரில் வேலைக்கு போகிறேன். எந்த ஊரில் வேலைக்கு போனால் வேலைக்கு ஆகாது. நீ எவ்வளோ சம்பாதிச்சாலும் உன் வீட்டுக்குள்ளே வராது. அது நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருப்ப, கண்ணீர் வடிச்சு கொண்டே இருப்ப. இவ்வளோ நாங்கள் கஷ்டப்படுறோம், எங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லையே. நீ அங்கங்கே ஓடுவதில் உன் தகப்பனுடைய சமூகத்தை தேடி ஓடிவா. உன் தகப்பனுடைய பாத்தில் அமரு, முழங்கால் நில்லு. கர்த்தாவே, நான் உண்மை நம்பியிருக்கிறேன், உண்மை துதிக்கிறேன், உடைய நாமத்தை மயம்படுத்த நீர் எனக்கு உதவி செய்யுங்க. நீ கேட்கக்கூட தேவைங்க, நீங்கள் வந்தால் போதும், கர்த்தர் உனக்கு செய்கிறாருங்க. அதுக்காகத்தான் நாங்கள் இப்படியெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார் அன்று. இளையகுமாரன் என்ன கேட்டான்? அவன் தூரத்தில் வருவதை கண்டு தகப்பன் ஓடி கட்டி அணைத்து முத்தமிட்டு வஸ்திரத்தை என்ன பண்ணுறான் மாற்ற சொல்லி, அதிகாரத்தை மோதத்தை கழட்டி அவன் கையில் மாட்டி, பாதரட்சியை தொடுக்க வைத்து அவனுக்கு வேண்டிய கொழுத்தை கண்டு அடின்னு சொல்லிட்டு அடிக்க வைத்தாங்க. புரியலையா உங்களுக்கு? தகப்பனுடைய அன்பு இன்றைக்கு உன்னை அழைக்கிறார். நீ வா என்கிட்ட, வா நீ வா என்கிட்ட, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறார். உன் தேவையை சந்திக்கிறேன்னு சொல்கிறார். அப்படி சந்திக்கக்கூடிய ஒரு தேவன். சங்கீதம் 34:10 சொன்னார், கர்த்தரை தேடுபவருக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது, தேடி வந்து பாரு, அவர் நன்மையினால் நிரப்புகிற தேவன், நன்மையை தருகிற தேவன். இன்றைக்கு நீ கர்த்தரை தேடுகிற ஒரு மகனாய் மாறு. நீ தேடாமல் போவதனால தான் நீ குறைவு. தேடிப்பார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, இந்த நாட்களில் கூட யாரெல்லாம் அவருடைய கூடாரத்துக்குள்ளே சமாதானம் இல்லாமல் குறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவே. அப்பா, நம்முடைய கூடாரத்தில் சமாதானத்தை காண்பீர் என்று சொல்லும்போது ஆண்டவரே, அப்பா இந்த நாளில் சமாதானத்தை காணும்படிக்கு, அது மாத்திரம் இல்லை, அவர் விசாரிக்கும் போது அப்பா அந்த கூடாரத்தில் குறைவை காண மாட்டீர் என்று வேதம் சொல்லுகுதப்பா. அப்பா, இன்றைக்கு தேவ பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்மோடு கூட ஐக்கியப்பட்டு அந்த உறவிலே நிலைத்திருந்து இந்த ஆசீர்வாதத்துக்குரியவர்களாய் தங்களை மாற்றிக்கொள்ள கர்த்தாவே இவர்கள் வழிநடத்தும், ஆசீர்வதியும், இவருடைய தேவையை சந்தியும், இவருடைய நெருக்கத்தை மாற்றும் இயேசுவே.
எல்லாவற்றையும் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துங்க. ஏசு கிறிஸ்துவமா ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ்.